தேவ நாமத்துக்கு மகிமையாக இந்த கால வேளையிலும் இம்மட்டமாய் நம்மளை நடத்தி இந்த அருமையான ஒரு நாளை தந்தது தேவனுக்காக நன்றியோடு ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே சாமி, இந்த அருமையான ஒரு கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 78வது சுதந்திர தினத்தை இம்மட்டமாய் காத்து ஒரு சுதந்திர தேசத்தில் எங்களை இம்மட்டமாய் கீழ்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படுகின்ற எங்களை தெரிந்து கொண்ட பெரிதான நாமத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ தேசங்கள் உம்மை ஆராதிக்க முடியாமல், அநேக நேரங்களில் உம்மை தொழுது கொள்ள முடியாமல் அநேக எதிர்ப்புகள் இருக்கிறது சாமி. அந்த எந்த ஒரு எதிர்ப்புகளும் இல்லாமல் எங்களை மட்டுமாய் ஒரு ஆராதனையை சுதந்திரமாய் எங்களை இந்த தேசத்தில் காண வைத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா, உம்மை நன்றி சொல்லுகிறோம். விரோதமாய் போகாதபடி ஒரு புதிய ஆசீர்வாதத்துடன், ஒரு புதிய கிருபையுடன், பூரண சமாதானத்துடன் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை தந்து ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில் ஏறெடுக்க போகிற பாடல்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஏறெடுக்க போகிற செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஜபங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஊழிய வளர்ச்சிக்கு அநேக உறுதுணையாயிருந்து ஆலோசனைகள் வழங்க கிருபை தந்த ஆசீர்வதிங்க சாமி. சபையோரோடு நீங்கள் பேசுங்க. ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை தந்த ஆசீர்வதிங்க. நாங்கள் இம்மட்டுமாய் செய்த எங்கள் பாவங்கள் யாவையும் நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் சாமி. எங்களுக்கு வேண்டிய ஒரு இரக்கத்தை தந்து ஆசீர்வதிங்க. பூரண சமாதானமும் பூரண நன்மையும் கிருபையும் எங்களுக்கு தந்து இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியும் பரியந்தம் உன் பிரசன்னம் அசைவாட கிருபை தந்து ஆசீர்வதியை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். பாடலை யாவரும் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இந்த வேலையிலே ஒரு சாக்கியத்தை தந்த தேவனுக்காக நன்றி சொல்லுவார்கள்.
ஒருவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார். உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி எனக்கு திசை கட்டென்று இராமல் தன்னை தாங்கும் பாதம் பணிந்து என்னாலும் கூடியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உன்னதன்று உள்ளம் கொண்டோரே இசையா உன்னதன்று உள்ளம் கொண்டோரே இசையா உன்னதன்று உள்ளம் கொண்டோரே. தூயாதி தூயவரே, பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை பாடுவே சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிராயன் உள்ளம் கழுவிடுவே சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிராயன் உள்ளம் கழுவி பாரில் எனக்கு என்ன வேண்டும் உயிருள்ளவரையும் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு என்ன வேண்டும் உயிருள்ளவரையும் புகழ் பாட வேண்டும் ஆதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். இறங்கும் இறங்கும் கருணை வாரிர் இயேசுராஜனே பாவனா
சனே யேசுராஜனே பாவநாசனே சனே இறங்கும் இறங்கும் கருணை வாரி யேசுராஜனே பாவநாசனே சனே இறங்குண்டாவி மரங்குன்றிய சிறுமை பாரையா ஏழை வறுமை தீரையா சிறுமை பாரையா ஏழை வறுமை தீரையா இறங்கும் இறங்கும் கருணை மாறி யேசுராஜனே பாவநாசனே சனே யேசுராஜனே பாவநாசனே சனே இறங்கும் இறங்கும் கருணை மாறி யேசுராஜனே கட்டிய விசத்தால் அயர்ந்து போகிறேன் மிக பயந்து சாகிறேன் அயர்ந்து போகிறேன் மிக பயந்து சாகிறேன் இறங்கும் இறங்கும் கருணை மாறி யேசுராஜனே பாவநாசனே சனே வாய்மை செய்ய நெருகிலேனையா பெருமை புரிகிலேனையா தெரிகிலேனையா பெருமை புரிகிலேனையா இறங்கும் இறங்கும் கருணை மாறி யேசுராஜனே பாவநாசனே சனே ஆவியேற்றும் அபிமன்றாட்டை அறிந்து கேளையா தயை புரிந்து மேலையா அறிந்து கேளையா தயை புரிந்து மேலையா இறங்கும் இறங்கும் கருணை மாறி யேசுராஜனே பாவநாசனே சனே யேசுராஜனே பாவநாசனே சனே இறங்கும்
இறங்கும் கருணை மாறித்தே சுராஜனே அவநாசனே சனே சீத்திரு ஏகவஸ்து நமோ நமோ நில் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ சீத்திரு ஏகவஸ்து நமோ நமோ நில் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ படைத்தாலு நாதா பரமசக்திர சாதா படைத்தாலும் நாதா பரமசக்திர சாதா நாரும் தூய தேவா நமோ 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 சீத்திரு ஏகவஸ்து நமோ நமோ நில் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ எம்மை தாங்கியாதரி போனே நமோ நமோ தந்தை பராபரனே நமோ நமோ எம்மை தாங்கியாதரி போனே நமோ நமோ சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நல்ல நீதாய் சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நல்ல நீந்தாய் எந்தமி போக்கும் எந்தாய் நமோ 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 சீத்திரு ஏகவஸ்து நமோ நமோ நீ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ திட பலமளித்தம்மை காவ நமோ நமோ பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ எம்மை பலமளித்தம்மை காவ நமோ நமோ கரிசித்தன புத்தி கவடக்க மன சுத்தி கரிசித்தன புத்தி கவடக்க மன சுத்தி திருமொழி பத்து பத்தி நமோ 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 சீத்திரு ஏகவஸ்து நமோ நமோ நில் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ சீத்திரு ஏகவஸ்து நமோ நமோ நில் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ படைத்தாலு நாதா பரமசக்திர சாதா படைத்தாலு நாதா பரமசக்திர சாதா நாரும் தூய தேவா நமோ 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 சீத்திரு ஏகவஸ்து நமோ நமோ நில் திருவடிக்கு நமஸ்தே நமோ இப்போ நம்மிடத்தில் வந்திருக்க எட்வின் பால்ராஜ் அண்ணன் அவர்கள் அவருக்கு செய்த அநேக சாட்சிகளை உங்களிடத்திற்கு பகிர்வார். இது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய பிரயாணத்துக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அண்ணனின் சாட்சி நான் இன்னும் கேட்டதில்லை. ப்ரொஃபஸராக இருக்கார் ஒரு காலேஜில். அநேகர் பேருக்கு அநேக உபதேசங்களை சொல்லி அநேக பிள்ளைகளுக்கு வழிநடத்துவதற்கு தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் எல்லா காரியங்களையும் காட்டிலும் மேலாத காரியம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவது, தேவனுடைய வார்த்தையை பிறரிடத்துக்கு அறிவித்து சுவிசேஷமாய் சொல்வது. தேவன் தாமே அவருடைய சாட்சியை
வல்லமையாக இந்த சபையில் எடுத்து பயன்படுத்துவாராக. அன்புடன் அவரை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான வார்த்தைகளை நாம் கேட்டோம். கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கேட்டோம். உண்மையாகவே கர்த்தருடைய ஜீவியத்தில் அவரையே நம்ம நம்பிக்கையாக கொண்டிருக்கிற போது அவர் நம்மை பாக்கியவானாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நான் என்ன படித்தேன், என்ன ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நான் கிறிஸ்துவை உடையவன் அப்படின்னு சொல்கிறதுல நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்த பட்டம், நான் வாங்கின டிகிரி, என்னுடைய வேலை எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் என்னை நடத்தி கொண்டு வருது அப்படின்னு நான் நினைத்த ஒரு காலகட்டம் உண்டு. ஆனால் கர்த்தர் நான் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து இப்போ வழி நடத்தும் போது கர்த்தர் நான் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம், என் படிப்பு அல்ல, என்னுடைய உத்தியோகம் அல்ல, இதை எல்லாவற்றிலையும் காட்டிலும் நான் கிறிஸ்துவை உடையவன் அப்படின்னு சொல்றதுல நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் நாங்கள் சிறு வயதிலிருந்தே போயிட்டு வந்து கொண்டிருந்தோம். இந்த சிறு வயது இந்த சூழ்நிலை, என்னுடைய சூழ்நிலை, எங்களுடைய தகப்பன் என்னை நடத்தின விதம், இதெல்லாம் வேற சூழ்நிலை. எது வேணுமானாலும் என் வாயை திறந்து நான் கேட்க மாட்டேன், எல்லாவற்றையும் என் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் வளர்ந்து கொண்டு வந்தேன். ஆனால் நான் சென்று கொண்டிருந்த சபை ஒரு ஆவிக்குரிய சபை. அந்த சத்தியத்தில் நான் என்னை நடத்தினாங்க, என்னை பெற்றோர்கள் என் சத்தியத்தில் நடத்தினாங்க. இந்த ஆவிக்குரிய சத்தியத்தில் நடந்து வந்தேன். என்னுடைய பிஇ டிகிரியை முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். சண்டே ஆராதனைக்கு தவறாமல் போயிட்டு வந்துடுவோம். அதில் எந்த தடையும் இருக்காது. வீட்டில் வேதத்தை வாசிப்போம், குடும்ப ஜபம் பண்ணுவோம். ஆனாலும் என்னுடைய வாலிப பிரயாத்தில், இந்த வாலிப கட்டத்தில் சில ஆசை இச்சைகள் நம்மை தூண்டும்பொழுது அந்த ஆசை இச்சைக்கு நேராக கடந்து சென்று அதை செய்யும்படி நம்ம ஏவப்படுவோம். குறிப்பாக ஒரு சில காரியங்களை சொல்லும்போது, வாலிப பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த ஆசை இச்சை, அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எங்கள் சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எப்படி இருப்பாங்க, கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் இருப்பாங்க. இருந்தாலும் குடிக்கலாம், கடைக்கு போய் குடிக்கலாம் வா அப்படின்னு கூடுவாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், வீட்டில் பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னு. ஆனாலும் அது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அந்த ஆசையினால் போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம், குடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த வாலிப பிரயாணத்தில் ஏற்படக்கூடிய ஆசை இச்சைக்கான இன்பங்கள், அதெல்லாம் நம்மளை இந்த உலகத்தில் கவர்ந்து இழுக்கும். அதெல்லாம் கவர்ந்து இழுக்கும்படி, அதெல்லாம் காணும்படியான ஒரு ஆசை இச்சை உள்ளுக்குள்ளே தூண்டும். இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறு என்று என் இருதயத்தில் தோன்றினாலும் அதை செய்யும்படியான காரியம் என் ஜீவியத்தில் நடக்கிறது. அதுக்கு பிறகு ஞானஸ்தானம் எடுத்தோம். ஞானஸ்தானம் எடுத்துட்டு சண்டே சர்வீஸ்க்கு போவோம், வருவோம், தொடர்ந்து வேதத்தை படிப்போம், குடும்ப ஜபம் நடக்கும். ஆனாலும் இந்த பாவ இச்சையை, இந்த இன்பத்தை, இந்த பாவத்துக்கான காரியங்களை என்னால் மேற்கொள்ள முடியல. இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. டிவி பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன். சினிமா பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனாலும்
அந்த டிவியில் சினிமா ஓடும்போது நான் போய் பார்த்துருவேன். நல்லா பார்த்து அந்த டிவியில் சினிமாவை பார்த்து அதை அனுபவித்து அதுக்கப்புறமா வருத்தப்படுவேன், ஐயோ சினிமா பார்த்துட்டேனே அப்படின்னு. வாலிப பசங்க கூடுவாங்க எங்களை தேட்டருக்கு போகலான்னு. தேட்டருக்கு போகிறது தப்பு, பார்க்கக்கூடாது. ஆனாலும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை போய் பார்த்துடுவேன். ரொம்ப போனதில்லை, ஏதோ 1-2 என் வாழ்க்கையில் ஒரு 2 நாட்கள் வந்து தேட்டருக்கு போய் நான் படம் பார்த்துருக்கிறேன். இப்படியாக இருந்த சூழ்நிலையில் என்னுடைய வாலிப கட்ட பிரயாத்தில் ஒரு ஆண்டவர் உணர்த்தி ஒரு வாலிப பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினார். அப்போது நாங்கள் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு 3 பேர் மட்டும் சேர்ந்து ஜெபித்தோம். அந்த சேர்ந்து ஜெபித்த பிறகு அந்த 3 4 ஆச்சு, 10 ஆச்சு, 15 பேர் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார் அப்படின்றத நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆனாலும் இந்த பாவ இச்சையை எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அதை செய்யும்படியான காரியம் எங்களுக்குள்ளே இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள், டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது. அந்த சினிமா பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அந்த சினிமா பார்க்கும்போது அதற்குள்ளே இருக்கிற காரியங்கள் எனக்குள்ளே வருது. நான் இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைவு அதுவாக என்னை மாற்றிக்கொள்ள முடியுது. அது பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் பார்ப்பேன். ஏற்ற காலங்களில் என்னுடைய விருப்பத்தின்படி திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து நான் நல்ல ஒரு வேலையில் போய் வேலை செஞ்சேன். நல்ல வருமானம் வந்தது. எனக்கு 2 பிள்ளைகள். முதலாவது ஒரு பெண் பிள்ளை, 2வது ஒரு ஆண் பிள்ளை. இப்படி எல்லா காரியங்களிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நல்ல வேலையை கொடுத்தார், திருமண காரியத்திலே ஆசீர்வதித்தார், பிள்ளைகளை கொடுத்தார், பிள்ளைகளுடைய காரியத்தில் ஆசீர்வதித்தார், நல்ல வருமானத்தை கொடுத்தார். இப்படி என்னுடைய ஜீவியம் ஞாயிற்றுக்கிழமையான சண்டே சர்வீஸ்க்கு போவோம், ஜெபிப்போம், குடும்ப ஜெபம் இருக்கும். இப்படி என்னுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு பாயிண்டில் என்னை பிடிச்சார். என் பொண்ணுக்கு பிரெயினில் கட்டி. அது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. தலைவலின்னு அழுவா, ரொம்ப அழுவா. அப்போது கரெக்டாக ஒரு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகும்போது அவர் டாக்டர் பேர் காட்ஃப்ரே. அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு, உடனடியாக நீங்கள் ஸ்கேன் எடுக்கணும்னு. என் பொண்ணுக்கு ஸ்கேன் எடுக்கும்பொழுது பிரெயினுக்கு கீழே கட்டி இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு உடனே இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படி ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உங்கள் பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவா, நடக்க முடியாமல் போயிடுவா, ஏதாவது ஒன்று நடக்கும். உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணோன்னாங்க. உள்ளம் கலங்கி போச்சு. ரொம்ப திகைத்து போயிட்டேன். எல்லோரும் வேதனைப்பட்டோம். பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம், ஜிஹெச்சில் சேர்த்தோம். அங்கே ஒரு டாக்டர் ஒரு வரைபடத்தை வரைஞ்சி காமிச்சார். இப்படி ஓப்பன் பண்ணணும், சுற்றி மண்டை ஓட்டை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும். ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா, இப்படி ஒரு வேதனையான. சரி, ஒரு நல்ல டாக்டரை பார்க்கலாம் ஆண்டவரே ஜெபிச்சுட்டு ஒருத்தர் மூலியமாக ஒரு டாக்டரை காண்பித்தாங்க. அந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ண உடனே நம்பர் 1 டாக்டர், அவர் நியூராலஜிஸ்ட். அவரும் என்ன சொன்னார்னா, அடுத்த நாளே ஆப்ரேஷன், ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், அடுத்த நாளே ஆப்ரேஷன். அவர் இருக்கிற எல்லா ஆப்ரேஷனோட எல்லாத்தையும் நிறுத்திட்டு இதை ஃபஸ்ட்டு பண்ணார் ஆப்ரேஷனை. அடுத்த நாளே பண்ணுங்கள், 3.5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிங்க உடனே. என்ன நீங்கள் எப்போ 1 லட்சம் கட்டுறீங்களோ அப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உண்மையாக தேவன் உண்மை உள்ளவர். என்கிட்ட உண்மை இல்லை, தேவனை தேடுறதுல உண்மை இல்லை, ஆனால் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார்.
எங்கேருந்து தான் எனக்கு உதவி வந்ததுன்னு தெரியல. இருக்கிற எல்லா நகையும் விற்று அந்த பணத்தை உடனடியாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம், கட்டணும். அப்போவும் என்கிட்ட ஒரு சைன் வாங்கினாங்க. ஆப்ரேஷனுக்கு அப்புறமா உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு கால் வராமல் போயிடலாம், அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடலாம், சுயநினைவு இல்லாமல் போயிடலாம், ஒரு பார்வை இல்லாமல் போகலாம், எது வேணால் நடக்கும். ஏன்னா பிரெயினுக்கு கீழே இந்த கட்டி இருக்குது, அதை நாங்கள் அறுத்து எடுக்க போகிறோம், என்ன வேணால் நடக்கும் அப்படின்னாங்க. இதெல்லாம் என் பொண்ணு கேட்டுனுக்கிறா பக்கத்தில் இருந்து. நானும் சைன் பண்ணி கொடுத்துட்டேன், ஆப்ரேஷனுக்கு பண்ணுங்கன்னு. எனக்கு வந்து என்ன அந்த சூழ்நிலையே எல்லாருக்கும் தெரியும். சித்தப்பாலாம் வந்தாங்க, எல்லாம் வந்து ஜெபிச்சாங்க. என் பொண்ணை வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளின்னு போகும்போது நான் கேட்டேன், என்னம்மா பயமாக இருக்குதான்னு. நான் பயப்பில்லப்பா, ஆண்டவர் எனக்கு இதை கொடுப்பாரானால் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிப்பாரானால் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த சிறுபிள்ளையோட வார்த்தை என்னை ரொம்ப உணர்த்திச்சு. இவளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசமோ, அப்போ நான் ஏன் இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு ஒப்பு கொடுத்தோம். எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டது. ஆப்ரேஷன் நல்ல முறையில் நடந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. என் பொண்ணு வெளியில் வந்தா, ஆப்ரேஷன் பண்ண இடம் கூட தெரியல, அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாங்க. முடிய கூட கட் பண்ணல, மொட்டைலாம் அடிப்பாங்கன்னு நினச்சேன், அதெல்லாம் பண்ணல. ஆப்ரேஷன் பண்ண இடம் கூட தெரியாமல் ஆப்ரேஷன் பண்ணாங்க. நல்லா நடந்தா, அடுத்த நாள் நல்லா பேசினா, நல்லா பார்த்தா, என்னென்னவோ சொன்னாங்க, பார்க்க முடியாது, கான்சியஸ் இருக்காது, நடக்க முடியாதுன்னாங்க. ஆனால் என் தேவன் என் பிள்ளையை நடக்க வச்சார், என் தேவன் என் பிள்ளையை காண வச்சார், சுய நினைவாக இருக்கும்படி செய்தார், நல்லா பேசினா. இது தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஆப்ரேஷன் பண்ண ஒரு பொண்ணை நாங்கள் எதிர்க்க பார்த்தா அந்த பொண்ணால் நடக்க முடியல. இதே ஆப்ரேஷன் அந்த பொண்ணால் நடக்க முடியல. திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணோன்ட்டு தலையில் மொட்டை அடித்து இப்படி ஒரு தையல் போட்டுக்கிறாங்க. ஆனால் என்னுடைய மகளுக்கு தேவனுடைய கிருபை, அவரையே நம்பிக்கையை கொண்டிருந்த மனுஷன் பாக்கியவான். அவருடைய கிருபையினால் அவர் நல்லபடியாக அந்த ஆப்ரேஷனில் வெளியில் வந்து ஸ்கூலுக்கு போகும்படி கிருபை செய்தார், படிக்கும்படி கிருபை செய்தார். அந்த ஆப்ரேஷனால் ஒரு சில குறைபாடுகள் இருந்துச்சு. ஹார்மோன்ஸ் சுரக்கலை. ஏன்னா அந்த பிட்ரூட்ரி சுரப்பி, அந்த சுரப்பியை தான் மெயின் கிளாண்டு. பிட்ரூட்ரி என்றது வந்து ஒரு மெயின் கிளாண்ட், அது தான் நம்மளை வந்து வளர்றதுக்கான சுரப்பியை சுரக்கும். ஒரு ஆள் வளர்றதுக்கும் ஒரு பெண் வந்து ஒரு மெச்சூரிட்டியை அடைவதற்கும் அந்த சுரப்பி தான் மெயின் காரணம். அது சுரந்தாதான் அந்த பெண்ணுக்குரிய தன்மைகள்லாம் உடலில் வளரும், ஹைட்டாக வளருவா, இதெல்லாம் காரியங்களும் நடக்கும். ஆனால் இந்த காரியம் அவளுக்குள்ளே இல்லை, நடக்கலை, அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கலை. இப்படி இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது கரெக்டாக என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு சூழ்நிலை காரணமாக என்னோடய வேலையை நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் வெளியே வரும்படி இருந்துச்சு. இன்னொரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணலான்னு நினச்சேன். ஆனாலும் இந்த கொரோனா பீரியட், கரெக்டாக கொரோனா வந்துடுச்சு. என்னால் போய் வேறு காலேஜில் ஜாயின் பண்ண முடியல. அப்படியே வீட்டில் உட்கார்ந்தேன். 3 வருடம் எந்த வேலைக்கும் போக முடியாமல், நான் படித்த படிப்புக்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபு, அதுக்கு என்னால் போக முடியல. எப்படி யோனாவை ஆண்டவர் தூக்கி மீன் வயிற்றுல 3 நாள் போட்டாரோ, அந்த மாதிரி 3 வருஷம் அப்படியே வீட்டில் உட்கார்ந்தேன். வீட்டில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக என்னுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து காய்கறி கடை வச்சுருந்தார். அந்த காய்கறி கடையில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன். வீட்டில் உட்காந்து ஜெபிப்பேன், அழுவேன். அந்த காய்கறி கடைக்கு போய் காலையில் எந்திரிச்சு போய் அந்த காய்கறி கடையில் போய் வேலை செய்வேன். அந்த காய்கறி கடையில் ஒரு வேன் வந்து நிற்கும். அந்த வேன்லேருந்து மூட்டையை தூக்கின்னு வரணும். வெங்காயம் மூட்டை, தக்காளி மூட்டை, இதெல்லாம் தூக்கின்னு வந்து கடையில் போட்டு அந்த வேலையை செய்யணும்.
அப்போது ஒரு நாள் காலையில் அந்த மூட்டையை தூக்கின்னு வரேன், தூக்க முடியல, வெயிட்டு தூக்கி அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி வரேன். அப்போ அந்த நடு ரோட்டில் நின்று நான் அழுதேன். நான் எம்இ படித்தேன், மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக. ஆனாலும் இந்த மூட்டையை தூக்கும்படி ஏன் ஆண்டவரே நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை, என் பொண்ணுக்கு ஏன் இந்த நிலைமை, என் வாழ்க்கையில் ஏன் இந்த நிலைமைன்ட்டு நான் கேட்கும்போது உடனே என் இருதயத்தில் ஒரு காரியம் தோணுச்சு. உடனே நீ நன்மை செய்து ஆண்டவர் உனக்கு தீமையை கொடுத்தாரா? ஆண்டவர் உனக்கு தீமை செய்கிற தேவனா? நீ எப்படி ஆண்டவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம்? ஏன் எனக்கு இந்த நிலைமைன்னு எப்படி நீ கேட்க முடியும் அப்படின்னு இருதயத்தில் ஒரு உணர்வு தோணுச்சு. அந்த இடத்துலையே நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் கேட்ட கேள்வி தப்பு. நான் நன்மை செய்து நீர் எனக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, நீ எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன். இப்போ இந்த நேரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த பாடுனால, இந்த கஷ்டத்தினால நீர் எனக்கு போதிப்பது என்ன, நான் எதை கற்றுக்கணும், நான் இன்னும் எதற்கு கீழ்ப்படியணுன்றத நீர் எனக்கு போதிய ஆண்டவரேன்னு நான் ஒப்பு கொடுத்தேன். அன்னிலேருந்து எனக்கு எந்த நெருக்கடி கஷ்டம் வந்தாலும் நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆண்டவரே, உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் என்ன கற்றுக்கணும்? ஆண்டவர் ஒரு சில காரியங்களை இந்த 3 வருஷத்தில் என்னுடைய வார்த்தையை கொண்டு என்னை நடத்தினார். இவ்வளவு நாள் நீ ஜீவித்தது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இவ்வளவு நாள் நீ நடந்து கொண்டது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இந்த வார்த்தை உனக்குள்ளே இந்த வார்த்தையாய் நீ மாறும்போது தான் கிறிஸ்துவை உடையவன். நான் எட்வர்ட் பால்ராஜன் எனக்கு பேர் வச்சதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் வெள்ளச்சட்டை போட்டதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் சண்டே சர்வீஸ்க்கு வாரம் தவறாமல் போயிட்டு வந்ததுனால நான் கிறிஸ்தவன் அல்ல. எவன் ஒருவன் கிறிஸ்துவை தனக்குள்ளே கொண்டிருக்கிறானோ, கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறானோ, அவன் தான் கிறிஸ்தவன். தன் ஜீவியத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் அட்சய அடையாளங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். இந்த காரியத்தை 3 வருஷத்தில் நான் கற்றுக்கொண்டேன். அப்போ நான் எவ்வளோ நாள் ஜீவித்தது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல, இனி நான் ஜீவிப்பது தான் கிறிஸ்தவ ஜீவியம். இனி நான் ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அப்போ ஒரு முடிவு, இந்த பைபிள் எடுத்து பவுல் அப்போஸ்தலர் சொன்னபடி, உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், வருங்காரியங்களானாலும், நிகழ்காலங்களானாலும், வல்லமைகளானாலும், இந்த மரணமானாலும் ஜீவனானாலும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இது பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று இந்த வசனத்தை கொண்டு நான் தேவனோடு கதறி அழுத. உங்க அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் எதை எழுந்தாலும் சரி, நான் உங்களோட அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். அதிலிருந்து கிறிஸ்து எனக்குள்ளே என் ஜீவியத்தை மாற்றினார். நான் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு போதித்தார், என்னோடு பேசினார். ஒரு வசனம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, முதலாவது பலன், எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கான சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒரு பலன், இதை கடக்கும்படியான ஒரு பலன் நமக்குள்ள வந்துடும். அதற்கு பிறகு எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, இந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்து இந்த வார்த்தையின்படி நான் ஜீவிக்கலைன்னா நான் கிறிஸ்தவன் அல்ல.
இது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. இந்த வார்த்தை தான் என்னை மாற்றும். இந்த வார்த்தை தான் என்னை கிறிஸ்தவனாய் மாற்றும். உணர்ந்து அந்த 3 வருஷ காலமாக கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசினார். என் டைரியில் எழுதுவேன். அவர் சொல்ல வசனத்தை எல்லாம் டைரியில் எழுதுவேன். நிறைய காரியங்களை பேசினார். அதற்கு பிறகு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றினார். ஒரு வேலை கிடச்சிது. ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணேன். ஆனாலும் சம்பளம் சரியாக வராது. 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும் சம்பளம் கிடைக்க. ஆனாலும் என்னுடைய வீட்டில் அப்பமும் தண்ணியும் குறையல. இது எப்படின்னு தெரியல. என் பிள்ளைக்கு ஃபீஸு நான் கட்டல, ஆனால் யாரோ கட்டினாங்க. யாருன்னு தெரியாது. தேவனுடைய கிருபை. இதுவரை ஒரு குறைவில்லாதபடி அவர் நடத்தினார். என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டும்படி, என் 2 பிள்ளைங்களுக்கும் ஃபீஸ் கட்டும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு உதவிக்கர நீட்டப்பட்டது. ஏதோ யார் மூலியமா வந்து ஃபீஸ் கட்டும்படி கிருபை செய்தார். வீட்டில் அப்பமா தண்ணிக்கு குறைவே இல்லை. 2 மாதம் சம்பளம் இல்லைன்னா கூட நிறைவாக இருக்கும். கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு பிறகு என்னோட பொண்ணோட ஜீவியத்தில் சொன்ன இல்லையா, ஹார்மோன்ஸ் சுரக்கலை. இதற்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜிஹெச்சுக்கு போயிருந்தோம். அப்போ கேட்டேன் டாக்டர்கிட்ட, இந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கணுமே எப்படி டாக்டர்ண்ணா? ஏம்பா உனக்கு அறிவு இருக்குதா? படித்து தானே இருக்கிற? ஒரு பிட்யூட்டரி கிளாண்டே இல்லை, ஒரு உறுப்பே இல்லை, எடுத்துட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி. எப்படி சுரக்கும்? எப்படி அந்த சுரப்பி எப்படி சுரக்கும்? கிட்னி இருந்தால் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த கிட்னி ரத்தத்தை பிரித்து அது யூரினை பிரித்து கொடுக்கும். அந்த கிட்னியே இல்லைன்னா எப்படி வந்து யூரினை பிரித்து கொடுக்கும்? அந்த மாதிரி அந்த மூளைக்கு அடியில் அந்த பிட்யூட்டரி கிளாண்டு சுரப்பியே இல்லை, எப்படி சுரக்கும்? நீ படித்து தானே இருக்கிறேன்னாரு. நான் கம்முனை வந்துட்டேன். ஆண்டவருக்கு செய்வார், ஆண்டவர் கிருபை செய்வார். எக்ஸ்டர்னலாக ஒரு ஊசி போடணும். அவர் வளர்ச்சிக்கு ஒரு ஊசி போடணும். அந்த ஊசி வந்து 4 வருஷம் போடணும். ஒரு ஊசியோட விலை 10,000 ரூபாய். டெய்லி போடணும். டெய்லி போட்டால் தான் அவள் வளருவா. அவளை வளர்ச்சிக்கான மாற்றங்கள் இருக்கும். என்ன பண்ணுறது? அதுக்கும் ஆண்டவர் ஒரு ஏற்பாடை செஞ்சார். இந்த காப்பீட்டு முதலமைச்சர் காப்பீட்டு மூலயமாக அது வாங்கும்படி கிருபை செய்தார். அதன் மூலமாக ஜிஹெச்சில் டெய்லி ஊசி போடணும். டெய்லி அந்த குழந்தைக்கு நான் தான் ஊசி போடுவேன். டெய்லி ஊசி. அந்த ஊசியை போட்டு தான் அவள் வளரணும். ஏன்னா சுரப்பி சுரக்கலை. எக்ஸ்டர்னலாக அந்த சுரப்பிக்கான ஊசியை கொடுத்தா தான் அவள் வளருவா, ஹைட்டாக வளருவா. அதையும் கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இன்ச்சாக ஒவ்வொரு சென்டிமீட்டராக வளர்ந்தா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து. சமீப காலமாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜிஹெச்சுக்கு போய் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஒரு வருஷம் ஊசி போட்டோம், அட்மிட் பண்ணியிருந்தோம். எனக்கு ஒரு நம்பிக்கை, உறுப்பே இல்லைன்னா கூட ஆண்டவர் கிரியை செய்வார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதை வச்சு நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். போய் வந்து செக் பண்ணும் போது நிறைய பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. இப்போ எப்படி இருக்குது, அந்த ஹார்மோன்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு அந்த டாக்டர் சொன்னார், இப்போதைக்கு எந்த ஊசியும் தேவையில்லை, ஒரு 2 வாரம் விடுங்க. ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ்லாம் சுரக்க ஆரம்பிச்சுக்குது. எந்த டாக்டர் சொன்னாரோ உறுப்பு இல்லை, எப்படியா சுரக்கம் அறிவிக்குதான்னு கேட்டார் டாக்டரு. இப்போ அந்த சுரப்பி சுரக்குதுன்றாரு. என் தேவன் வல்லமை உள்ள தேவன். உறுப்பே இல்லைனா கூட அந்த சுரப்பையை சுரக்க வச்ச தேவன் வல்லமை உள்ள தேவன். இப்படிப்பட்ட தேவனை தன்னுடைய சொந்த தேவனாக கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது எழுதியிருக்கிறது. பாக்கியம் உள்ள ஜாதி. எந்த ஊசியம் வானான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான காரியம். ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமை உள்ள தேவன், நம்மோடு இருக்கிற தேவன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நல்ல வேலை இந்த குன்றத்தூரில் இந்த சிஐடி காலேஜில் எனக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஜீவியத்தில் என்னை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை கொண்டிருக்கிறார். அதை நல்லா உணர்ந்து கொண்டேன். என்னை குறித்து ஒரு அழைப்பு இருக்குது, எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும்படியாக நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அவர் என்னை நடத்தி கொண்டே வருகிறார். நான் இங்கே வருவேன், இங்கே தங்குவேன், இங்கே வேலை செய்வேன்.
இப்படி இங்கே சாட்சி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். என் குடும்பம்லாம் குளத்தூரில் இருக்குது. நான் அவங்கள விட்டுட்டு நான் இங்கே தனியாக வந்திருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன் இந்த பிரிவு அப்படின்னு கூட ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்ன காரியம், உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதிப்படுத்திக்கொள். ஒவ்வொருத்தரையும் தாயின் கர்ப்பத்தில் அவர் முன்குறித்திருக்கிறார். நம்ம உருவாகும் முன்னே முன்குறித்திருக்கிறார். அப்போ என்ன குறித்ததான ஒரு காரியம் ஆண்டவருக்குள்ள ஒன்று உண்டு. அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் நம்ம உறுதிப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை கரெக்டான அந்த வழியில் நம்ம நடத்தி கொண்டே போவார். நம்மளை சாட்சியாக நிறுத்துவார், நம்மளை போதிப்பார். அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படி நம்மளை நடத்துவார். கிராம ஊழியங்களுக்கு போயிருக்கேன், கிராம ஊழியம் செஞ்சுருக்கேன். கிராம ஊழியத்தில் கர்த்தரை பற்றி சொல்லும்படி, வார்த்தை பற்றி பகிர்ந்து கொள்ளும்படி கிருபை செய்திருக்கிறார். சபையில் சாட்சியாக நிறுத்திருக்கிறார். இன்னும் அநேக குடும்பங்களில் போய் சாட்சி சொல்லவும், அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், அவங்களை திடப்படுத்தவும் இதற்கான காரியங்களை கர்த்தர் எனக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் ஆண்டவர் என்னை கொண்டு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, யாருக்கெல்லாம் நான் சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரோ, யாருக்கெல்லாம் நான் சாட்சியை சொல்லி இந்த கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு மனம் திரும்பும்படியாக கொண்டு வரணுமோ, அவருடைய ஊழியத்தை செய்யணுமோ, அதுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை கிரியை செய்யும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் கிரியை செய்வார், ஆண்டவர் நடத்துவார். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்காக அன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆத்மா கர்த்தருக்குள்ளே வருது. ஒரு ஆத்மா கர்த்தருக்குள்ளே வரும்போது அது ஒரு பேரின்பமாக சந்தோஷமாக இருக்குது. இந்த சாட்சியின் மூலமாக நான் சொல்லிக்கூடக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, கிறிஸ்துவை தனக்குள்ளே கொண்டு கிறிஸ்துவை தன்னுடைய ஜீவியத்திலே வெளிப்படுத்துகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இதை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய ஜீவியத்தில் இப்படி தான் ஜீவிக்கணும்னு நான் கற்றுக்கொண்டேன். அப்படி இந்த வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் இல்லைனா கூட கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு உதவி செஞ்சு அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை தருவார். உங்களை சாட்சியாக நிறுத்துவார். நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, நான் சினிமா பார்க்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, இந்த சத்தம் கேட்கும் போது பார்க்கும்படியாக எனக்கு தூண்டுது அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். அடுத்த 1-2 வாரத்திலேயே அந்த காரியத்தை நான் எப்படி மறந்தனே எனக்கு தெரியல. எனக்கு சினிமா மேலே அந்த எண்ணமே போல, அந்த பாட்டு மேலே எண்ணமே போல. அதை கேட்டால் எனக்கு வெறுப்பு வருது. இது என்ன ஏன் கேட்கணுன்ற வெறுப்பு வருது எனக்கு. அப்படி அந்த காரியத்தை மறக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அப்படி உங்களை நீங்கள், இந்த வாலிப பிள்ளைகள், இந்த காலகட்டத்தில் உங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும்போது உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்தையும் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். தாளந்தை போட்டு மண்ணில் புதைச்சி வைக்கக்கூடாது. கொஞ்ச காலம் நான் புதைச்சி வச்சுட்டேன். எனக்கு கொடுத்த அழைப்பையும் அந்த தாளந்தை புதைச்சி வச்சுட்டேன். ஆனால் கர்த்தரை இப்போ எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நேரம் கடந்து போகுது, அதனால் இந்த சாட்சியை கர்த்தரை இங்கே என்னை சாட்சியாக நிறுத்தினதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரேன். தேவ நாமம் மகிமைப்படுத்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.